பாடற்றவரே மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பினோர் யாவருக்கும் என் அரணாயிருப்பவரே மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே அழித்திட வந்தோரை நினைத்து மூடினதே பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே அழித்திட நினைத்தோரை திந்தை மூடினதே காண்போரை உயர்த்திட உயர்த்தி வைத்தீரே அடைவர் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொன்னதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை வல்லவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன் அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன் நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன் ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன் நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே யாரும் நினைத்திடா வழியிலே அற்புதம் செய்தீரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே பழித்திட வந்தோரை லட்சை
முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. எஸ் லார்ட், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நீ நல்ல தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமான தேவனாக இருக்கிறபடியா நன்றியோடு நான் துதி பாடுவேன். நன்றியோடு நாம் கர்த்தரை உயர்த்தும் பொழுது அவர் மகாபிரிய ராஜாதி ராஜா, அவர் எல்லாவற்றுக்கும் உரியவர். நாம் நன்றி பலி செலுத்தும் பொழுது, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரிக்கும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் நன்மையான காரியங்களை செய்கிறவர். நாம் அவரை உயர்த்தும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, நாம் அவரை கனப்படுத்தும் பொழுது, அவர் அந்த இடத்துல வந்து கிரியை செய்ய என் தேவன் பரிபூரணாயிருக்கிறார். அவர் எப்போதும் மாறாதவர், அவர் எப்போது நல்லவராயிருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய ராஜாதி ராஜா நல்லவர். யோசிக்க முடியாத காரியங்கள், நீ நினைக்க முடியாத காரியங்கள், வரக்கூடாத காரியங்கள், அதிசயமான காரியங்களை என் கர்த்தர் செய்ய நினைத்தது. அவரால் தான் எல்லாம் கூடும், அவரால் தான் முடியும், அவரால் தான் நடக்கும். நீ யோசிக்கிற காரியங்கள் வரவில்லை என்றாலும் காத்திருங்க, நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தரை உயர்த்த துதிகளிலே கர்த்தர் வாசம் செய்து எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற என் தேவன் நல்லவராயிருக்கிறார். அவர் ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல. Yes Lord, நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா.
கோடி நன்றி ஐயா. சத்தியவேத ஜீவ வார்த்தையால் ஒவ்வொரு மாதமும் நடத்தினீரே. சத்தியவேத ஜீவ வார்த்தையால் ஒவ்வொரு மாதமும் நடத்தினீரே. வரும் காலம் எல்லாமும் கிருபையே எண்ணி எண்ணி ஸ்தோத்தரிப்பேன். வரும் காலம் எல்லாமும் கிருபையே எண்ணி எண்ணி ஸ்தோத்தரிப்பேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தீரையா. கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தீரையா. நினைக்காத நன்மைகள் கூடவே கூட்டி தந்தீரையா. நினைக்காத நன்மைகள் கூடவே கூட்டி தந்தீரையா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. யோசிக்க முடியாத கிருபைகள் ஏராளம் தந்தீரையா. யோசிக்க முடியாத கிருபைகள் ஏராளம் தந்தீரையா. கேட்காத வரங்கள்
கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. Yes Lord. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நான் உம்மை துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை. எத்தனையோ நன்மைகள் நாம் பெற்றிருக்கிறோம். மனுஷன் மூலமாய் கிடைக்காத காரியங்களை கர்த்தர் நமக்காய் அதே மனுஷன் கொடுக்கத்தக்கதாய், அந்த மனுஷன் மூலமாய் நம்மை தலை நிமிரச் செய்யத்தக்கதாய் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை கனப்படுத்தி நடத்த என் தேவன் ஒருவரால் தான் கூடும். எத்தனை நன்மைகள், எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்களை, எத்தனை வழிகளை கர்த்தர் திறந்து நன்மையான காரியங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இனியும் நான் பார்ப்பேன், இனியும் நான் அவைகளை சந்திப்பேன், இனியும் நான் அதை தொட்டு நான் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொள்ளுவேன் என்று விசுவாசத்தின் அறிக்கை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் அந்த வார்த்தைகளை நிலைநிறுத்து எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க என் தேவன் பெரியவராய் இருக்கிறபடியால் அந்த வார்த்தையை சொல்லி விசுவாசமாய் சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை என் கர்த்தர் இதுவரை செய்திருக்கிறார். இனியும் என் வாழ்க்கையை செய்ய போகிறதுக்காய் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் அல்லவா என்னை மேன்மைப்படுத்துகிறார், அவர் அல்லவா என்னை மகிமைப்படுத்துகிறார், அவர் அல்லவா என்னை உயர்த்துகிறார், அவர் அல்லவா தலை நிமிர செய்கிறவர். எஸ், இப்போது எனக்கு கோணலாய் காணப்படுகிறது, என் வாழ்க்கையில கோணலாய் இருக்கிறது. நான் தலை நிமிர்ந்து நடக்க கூடாதபடி, நான் வாழ்ந்திருக்க கூடாதபடி எல்லா சாபங்களால் நிறைந்திருக்கிறேன், எல்லா சத்துருவின் கிரிகளால் நான் நிறைந்திருக்கிறேன். ஆனால் என் கர்த்தர் அதை உடைத்தெறிகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமாய் சொல்லுகிறீங்க? என் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் மாறாதவர், கோணலானவைகளை சபைப்படுத்துகிறவர். இந்த நிமிஷம் வரை ஆயிரம் 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 நன்மைகளை செய்தவர், எண்ணி முடியாத நன்மைகளை, திரளான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்தவர், அனுதினமும் எங்களை சூழ்ந்து நடத்துகிறவர், இனியும் எங்களை நடத்த போகிறவர். எஸ் லார்ட். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன்.
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடித்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடித்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். என் தேவை பெருகும் போது நாங்கள் சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் எல்லா வேளையிலும் என்னை நீர் நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். என் தேவை பெருகும் போது நாங்கள் சிக்கி தவித்திடாது ராஜா உம் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் நாங்கள் விடாமல் காக்கும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. எல்லா நெருக்கத்திலும் நாங்கள் விடாமல் காக்கும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் எங்களை அனுதினம் எங்களை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை
சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் எங்களை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உண்மையாய் கர்த்தரை தேடுவீர்களே, கர்த்தர் ஒருபோதும் ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. அவரை தேடுகிற ஒருவரையும், அவரை தேடி நாடி ஓடி வருகிற பிள்ளைகளை என் இயேசு ஒருவர் மாத்திரம் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல, அல்லவே அல்ல. உன் சூழ்நிலை அறிந்தவர், உன் வேதனைகள் அறிந்தவர், உன் துக்கங்களை மாற்றுகிறவர், கவலைகளை கண்ணீர்களை துடைக்கிறவர் என் இயேசு ஒருவரால் தான். உன் வருமானத்தை பெருக செய்கிற, உன் தேவைகளை சந்திக்கிறவர் என் இயேசு ஒருவரால் தான் முடியும். அவரை முழு மனதோடு நாம் தேடுவோமானால், நீ தேடுகிற அவரை, நீ தேடுகிற அவரை, நீ தேடுகிற அவரை நீ கண்டுபிடிப்பாயானால் உன் வாழ்க்கையில பெரிதான ஆசீர்வாதம், பெரிதான நன்மை, பெரிதான சுகம், பெரிதான வெற்றி உனக்கு வந்து சேரத்தக்கதாய் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. கிருபையும் இரக்கமும் என்னே அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் இந்த நிமிஷம் வரை நடத்தி வந்தீரே. ஓ நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. துதியும் கனம் மகிமையும் புகழும் எங்கள் ராஜாதி ராஜா இயேசு இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறோம். எஸ்கேஎம் திருச்சியுடைய லைவ் ஆராதனைக்கு உங்களை அழைக்கிறோம். ஆமாம், நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்கு ஸ்பீக்கரும் எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான கருவிகளை மறித்து கொள்ளும். நான் பேசும்போது என்னை மறித்து என்னை விலைக்கு நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு எழுந்திரு, நடப்பது நடக்கட்டும். எழுந்திரு, நடப்பது நடக்கட்டும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சரித்திரத்தை நாம் இந்த காலையில சுருக்கமாய் நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். முதல் வசனம், அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எலிசா இப்போது பேசுகிற ஒரு காரியங்களை நாம் பார்ப்போம். இப்போது அந்த சமாரியா அந்த தேசத்துல பஞ்ச காலம். இந்த பஞ்ச காலத்துல இப்போது எலிசா என்ன பேசுகிறார்? கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. ஆண்டுடைய வார்த்தை கேட்கும் போது அந்த வார்த்தை சூழ்நிலையெல்லாம் அது மாற்றும் என்று எலிசா நம்பிக்கையான விசுவாசமான வார்த்தை பேசுகிறான். என்ன நம்பிக்கையான ஒரு காரியம்? சூழ்நிலையெல்லாம் எதிராக இருக்கிறது, சாதகமா இல்லை. பஞ்ச காலம், மழை இல்லை, தண்ணீர் இல்லை, விளைச்சல் இல்லை, உணவு பஞ்சம் இருக்கிறது, ஜனங்கள் உணவு கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டதான நேரத்திலே எலிசா என்ன சொல்றா? நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எலிசா ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிறார். டைம் ஃப்ரேம் 24 மணி நேரத்துல இது நடக்கும். 1 வாரம் அல்ல, 1 மாதம் அல்ல,
யோசிச்சு பாருங்க, ஒரு டைம் ஃப்ரேம், ஒரு பஞ்ச காலம். அந்த பஞ்ச காலத்திலிருந்து ஒரு தேசம் மீண்டு வர வேண்டுமானால் சில மாதங்கள் பிடிக்கும். ஆனால் எலிசா என்ன சொல்றார்? ஒரு டைம் ஃப்ரேம், 24 மணி நேரத்துல இது நடக்கும் என்று எலிசா சொல்வதை நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனோடு கூட நாம் நெருக்கமாய் நாம் இருப்போமானால் தேவன் நமக்கு அதிசயமான சில காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தும் போது அது நமக்கு அதிசயமா இருக்காது, ஆனால் கூட கேட்கிற ஜனங்களுக்கு அது அதிசயமா இருக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. என்ன சொல்ற? இப்படியாக இங்கு எல்லா விதமான காரியங்கள் நடக்கும் என்று அங்க எலிசா சொல்வதை நாம் பார்க்கணும். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக்கு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலோ இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உம்முடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். இப்போது ராஜாவுடைய கைலாக்கு கொடுக்கிற ஒரு மெய்காப்பல், ராஜாவோடு கூட இருக்கிற என்ன சொல்லலாம், ஒரு ராஜாவுக்கு எல்லாமா இருக்கிற ஒருத்தன், ஒரு பாடி கார்டு போல ராஜாவுடைய உயிரை காப்பாற்ற எல்லா விதமான அவன் பொறுப்பு அவன் இருக்கிறது. இப்ப அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் வானத்தின் ஜன்னலை திறந்து கொடுத்தால் கூட இதெல்லாம் நடக்குமா? இந்த காரியங்களை நீங்கள் நம்ப சொல்கிறாயா? இது நடக்குமா என்று அப்போது எலிசாவிடத்துல கேட்கும் போது எலிசா என்ன சொல்றா? இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கிறது நீ பார்ப்பாய், ஆனாலும் அந்த அந்த ஆசீர்வாதத்தை நீ சாப்பிட முடியாது என்று அங்கு எலிசா அந்த கைலாக்கு தூக்குற அந்த மனுஷனோடு கூட சொல்வதை நாம் வாசிக்கிறோம். சிலர் எப்போதும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவிசுவாசமான நெகட்டிவான வார்த்தை பேசுகிற ஜனங்களோடு கூட நாம் இருப்போமானா, அந்த ஜனங்கள் பேசுகிற காரியங்களை நாம் நம்புவோமானா, அப்படி நம்முடைய வாழ்க்கையில் கூட நடக்க வேண்டிய காரியம் எல்லாம் நடக்காமல் போகும் என்றால் இதுல நமக்கு உதாரணமா இருப்பதை நாம் பார்க்கணும். அப்போது என்ன பார்க்கிறோம்? இந்த நாட்டில நடக்கிற நிகழ்ச்சி என்ன? இப்போது நாட்டில நடக்கிற நிகழ்ச்சியானது நாட்டில் செய்றாங்க பஞ்சம் நிலவுகிற ஒரு காரியம். ஆனால் இங்க பார்க்கிறோம் எலிசா என்ன சொல்றா? தேவன் செய்ய நினைத்ததை அதை யாரும் தடுக்க முடியாது விசுவாசமான அப்போது வார்த்தை பேசுறான். ஓகே, இது ஒரு பக்கமா இந்த ராஜ்யத்திலே ராஜாவுடைய அரண்மனையிலே அங்கு எலிசாவுக்கும் அங்க இருக்கிற அந்த ராஜாவுடைய மெய்காப்பல் கைலாக்கு தூக்குற அந்த மனுஷனுக்கு நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த பக்கமா இன்னொரு நிகழ்ச்சி பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அரண்மனைக்கு வெளியே, மதில் சுவருக்கு வெளியே நடக்கிற இன்னொரு நிகழ்ச்சி. என்ன பார்க்கிறோம்? 3ஆம் வசனம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்களில் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கிருந்து சாக வேண்டியது என்னன்னு கேட்காம். இப்போது இன்னொரு பக்கம் குஷ்டரோகிகள். அந்த நாட்கள்ல குஷ்டரோகம் என்பது ஒரு தீட்டு உள்ள ஒரு வியாதி. யாரும் அவர்களை சேர்க்க மாட்டாங்க. அவர்கள் ஊருக்குள்ள இருக்க முடியாது. ஒதுக்குப்புறமாக ஊருக்கு வெளியே இருப்பாங்க. ஜனங்கள் உணவுப் பொருட்களை ஊருக்கு வெளியிலே கொண்டு போய் வைக்கும் போது இரவு நேரத்துல இந்த உணவுகளை எடுத்து கொண்டு போய் அவங்க சாப்பிடுவாங்க. தீட்டு உள்ள ஒரு வியாதி என்று பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கணும். இப்போது குஷ்டரோகியான 4 பேசுறாங்க. அந்த பட்டணத்துக்கு ஆங்கிலத்தை வாசிக்கிறோம் அவுட் சைட் த சிட்டி கேட். அந்த பட்டணத்துக்கு வெளியில இருக்கிறாங்க. என்ன பேசி கொண்டு இருக்கிறாங்க? இப்போது அவர்கள் நினைச்சாங்க, நாம் இங்கிருந்து சாக வேண்டியது என்ன என்று ஒருவரோடு ஒருவர் அங்கு பேசி கொண்டிருப்பதை நாம் அங்க பார்க்கிறோம். இவங்க பேசி கொண்டிருப்பதை அந்த மதில் சுவர் மேலே காவல் காக்கிற அந்த காவலாளி கூட கேட்டிருக்கலாம். என்ன பேசுறாங்க என்பதை கூட கேட்டிருக்கலாம். அப்போது என்ன பேசுறாங்க? இந்த 4 பேரும், பட்டணத்துக்குள்ளே போவோம் என்றால் பட்டணத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிறது, அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்போது சீரியருடைய இராணுவத்துக்கு போவோம் பாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைப்போம், நம்மை கொண்டால் சாகுறோம் என்றார்கள். ஒரே மரணத்து குறித்து தான் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த 4 பேரும் இங்க இருந்தாலும் நாம் சாக தான் போறோம், பட்டணத்துக்குள்ளே போனாலும் அங்கு பஞ்சம் இருக்கிறது, அங்கு நாம் சாக போகிறோம். சரி, அதை விட்டு எதிரி கூடாரம் போட்டிருக்கிறான். இந்த சமாரியா மீது, அந்த இஸ்ரவேல் மேலே அவன் யுத்தம் செய்ய முடியாது. எதிரி கூடாரம் போட்டிருக்கிறான். எதிரி கூடாரத்திலே நாம் போகலாம், ஒருவேளை அங்கு நன்மை கிடைத்தால் இருக்கலாம்.
இல்லைனால் அங்கு சாகலாம் என்கிறாங்க. அப்படி இந்த 4 பேரும் பேசி கொண்டிருப்பதை பார்க்கணும். ஒதுக்கப்பட்டவங்க, தீட்டு உள்ளவங்க, அவங்க சரீரமெல்லாம் அங்கமாக வெளுத்து போயிருக்கிறது, சரியாக நடக்க முடியாத ஒரு பலவீனமா இருக்கிற இந்த 4 பேர் செய்றாங்க, அவங்க பேசி கொண்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் பின்னுக்கு தழுகிற வார்த்தையை நாம் ஒரு நாள் இருக்கும்போது நாம் பேசக்கூடாது. பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள், பழைய சடங்கு, இப்படி பழைய வாழ்க்கையை நாம் பேசி கொண்டிருப்போமானால் அப்போது வாழ்க்கையில நமக்கு புதிதான காரியம் நமக்கு நடக்கவே நடக்காது. என்ன செய்றாங்க, இவர்கள் உள்ளத்துல ஒரு சிறிய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஒரு சின்ன ஒரு ஹோப். என்ன நம்பிக்கை? சரி, அந்த சீருடைய இராணுவத்துக்கு நாம் போகலாம், உயிரோடு வைத்தா நாம் பிழைக்கலாம், நம்மை கொன்றால் நாம் சாகலாம் என்று ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை. என்ன சொல்றாங்க? லெட் அஸ் கோ, லெட் டேக் ஒன் சான்ஸ். கடைசியாக ஒரு சான்ஸ் எடுக்கலாம் என்ன செய்றாங்க, அவங்க ஒரு முயற்சி எடுப்பதை வாசிக்கிறோம். ஓகே, நம்முடைய வாழ்க்கையில நாம கூட ஆண்டவராய் இயேசுடைய வார்த்தையை கேட்டு நாம் விசுவாசித்து ஒரு முயற்சி எடுப்போமானால் அப்போது நாம் வெற்றியை காணலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை முடிந்தது போல காணப்பட்டாலும், இல்லை சரீரத்துல பல விதமான பலவீனங்கள் காணப்பட்டாலும் கூட, இந்த 4 பேரை நாம் இருக்கிற இடத்துல நாம் உட்கார்ந்திருப்பது போல உட்கார்ந்திருக்காமல் அவங்க எப்படி புறப்பட்டு போனாங்களோ அதே போல நாம் உட்கார்ந்திருப்போமானால் ஒன்று நடக்காது. கிரியையில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். உட்கார்ந்திருக்கிற நீங்கள் திருச்சபையை தேடி வந்து, திருச்சபையில வந்து ஜெபம் பண்ணி, அங்க ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய நாமத்தை துதித்து அவரை கனப்படுத்தி வசனத்தை வார்த்தை நீங்கள் கேட்கும் போது அப்போதான் உங்கள் வாழ்க்கையில நன்மை வரும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஓகே, இங்க என்ன பார்க்கிறோம்? இப்போது இவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, நன்மை இல்லை, உறவுகள் கிடையாது. சரி, என்ன செய்யலாம்? கடைசியாக அங்கு போனால் அந்த சீரிய இராணுவம் நமக்கு தயவு கிடைத்தால் இருக்கான், சரி இல்லை என்றால் அங்கு சாக வேண்டியது என்று முடிவுக்கு போறாங்க. இப்போது எலிசா என்ன சொல்லி இருக்கிறான்? 24 மணி நேரத்துல மாற்றம் வரும் என்று எலிசா சொன்ன காரியங்களை பார்க்கும். தேவன் யார் மூலமாக என்ன செய்வார்? அவர் மாற்றத்தை கொண்டு வருவார். இந்த 4 குஷ்டரோகிகள் என்ன செய்றாங்க? ஒதுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, அவங்க மூலமாக இப்போது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற காரியம் தான் இந்த சரித்திரம் நமக்கு போதிக்கிறது பார்க்கிறோம். என்ன செய்வாங்க? யாரை குறித்து நாம் தவறாக எடை போடவே முடியாது. ஒருவேளை அவங்க சிறியவராய் காணப்பட்டலாம், இல்ல ஒதுக்கப்பட்டவராக இருக்கலாம். நம்முடைய பார்வையில, உங்க பார்வையில அவங்க பலவீனரை போல காணப்படலாம். இல்ல அவங்க மூலமாக கூட உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நன்மை செய்வார். அவங்க மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துவார். அவர்கள் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு வரும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது அனுகூலமான உதவி. யாரையும் நாம் குறைவாய் நாம் மதிப்பிடக்கூடாது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இது மூலமாக தேவன் நமக்கு அறிவுரை சொல்கிறார். எல்லாரையும் செய்யணும், எவரையும் மேன்மைப்படுத்தும், உயர்த்தவும் தேவனாலே கூடும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. நாம் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம், எப்படிப்பட்ட சமுதாயத்துல வாழ்கிறோம், அது முக்கியம் இல்லை. ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய வார்த்தை வசனத்தை நாம் கேட்போமானால் அப்போது நாம் வெற்றி அங்கு காணலாம். ஒருவேளை உடைய சூழ்நிலை இந்த 4 பேரை போல இருட்டா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், நடக்க முடியாம இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் கூட நாம் பின்னே போக கூடாது. டோன்ட் கோ பேக். இந்த 4 பேரை போல முன்னோக்கி போகிற மகனாக மகளாக நம்ம இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. என்ன செய்றாங்க? நம்முடைய வாழ்க்கையிலே சரி, கடைசி என்ன செய்றாங்க? நடக்கிறது நடக்கட்டும் என்ன செய்றாங்க? அவங்க புறப்பட்டு போறாங்க. நம்ம வாழ்க்கையில எதுவும் செய்யாமல் இருக்கவே கூடாது. எதுவும் செய்யாமல் இருப்போமானால் அப்போது எதுவும் நடக்காது. அதை காட்டிலும் எல்லா விதமான பலவீனத்து பதிலே ஆலயத்து வந்து ஜெபம் பண்ண வேண்டும், அங்கு நடக்கிற கூட்டத்துல கலந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. மாற்றம் வரும் என்று உட்கார்ந்திருந்தால் மாற்றம் வரவே வராது. மாற்றம் வரும் என்று உட்கார்ந்திருந்தால் மாற்றம் வராது. ஆக்சுவலி ஏதாவது நாம் கிரியை செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. எப்படி உட்கார்ந்திருந்தால் உடல் எடை கூடுகிறதோ அதே போலதான் உட்கார்ந்திருந்தால் ஒரு நன்மை கிடைக்காது. அதாவது எப்படி ஒரு எக்ஸசைஸ் செய்யறாங்களோ அதே போல வாழ்க்கையில ஏதாவது கிரியை செய்யணும், ஆக்ஷன் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி வரும் என்று வேதம் கூறுகிறது. உடைய கடந்த காலம் வெற்றி அல்ல, உடைய நிகழ்காலம் வெற்றி அல்ல, உன் எதிர்காலத்தில் தான் வெற்றி இருக்குது. கடந்த காலம் அது வெற்றி கடந்த கால வெற்றி நினைத்து கொண்டு நாம் எதிர்காலத்துக்குள்ளே நாம் போக முடியாது. உன் வெற்றி கடந்த காலம் அல்ல, உன் வெற்றி நிகழ்காலம் அல்ல, உன் வெற்றி எதிர்காலம். எப்போதும் முன்னோக்கி நாம் போக வேண்டும். நம்ம சரீரம் அப்படிதான் ஆண்டவர் உருவாக்கியிருக்கார். நம்முடைய சரீரத்தை பாருங்க, எல்லாம் உருவாக்கி நோக்கம் என்ன? கண், காது, மூக்கு, வா எல்லாம் முன்னேதான் இருக்கிறது, பின்ன ஒன்றுமில்லை. முன்னோக்கி போகத்தக்கதாக நடப்பது கூட நாம் முன்ன நடக்கிறோம். எப்போதும் முன்னோக்கி போக வேண்டும் தேவன் அப்படி உருவாக்கிறார். நம்முடைய சரீரம் கூட
அப்படியாக உருவாக்கி இருப்பதை நாம் அங்கு வாசிக்கிறோம். ஓகே, 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீருடைய இராணுவத்துக்கு போக இருட்டோடு எழுந்து சீருடைய பாலத்துக்கு முன்னிலே வந்தார்கள். அங்கே ஒருவர் அதிகாலையிலே, அந்த 4 பேர் இருட்டு நடக்க முடியாது, அவங்க 4 பேர் குஷ்டரோகிகள் என்ன செய்தாங்க, அதிகாலையிலே செய்தாங்க, இருட்டோடு செய்தாங்க, அவங்க எழுந்து அந்த புறப்பட்டு போறாங்க. ஒருவேளை அந்த கோட்டை மதில் சுவர் மேல் உட்கார்ந்துருக்கிற அந்த இராணுவ அதிகாரிலாம் பார்த்துருக்காங்க, என்ன இந்த குஷ்டரோகி அதிகாலையில புறப்பட்டு போறாங்களே, அவங்களுக்கு ஒண்ணு புரிந்திருக்கா, அதிகாலை எழுந்து புறப்பட்டு போனாங்க. என்ன செய்றாங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை அதிகாலையிலே நாம் தேட வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணமா இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவங்க பாதையெல்லாம் இருளா இருக்கிறது, ஆனால் இருள் மத்தியில செய்யலாங்க. சரி, நிச்சயமாக முடிவு வெற்றி தான் வரும் என்ற அந்த விசுவாசத்திலே இந்த 4 பேரும் போறாங்க. அங்க போகும்போது நாம் ஏற்கனவே இந்த வசனத்தை நாம் படித்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அந்த எதிரின் கூடாரத்திலே அங்கே ஒருவரும் இல்லை. 6ஆம் வசனம். ஆண்டவர் சீரிய இராணுவத்துக்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவ இரைச்சலையும் கேட்க பண்ணினார். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாவையும் எகிப்தியர் ராஜாவையும் நமக்கு விரோதமாக கூலி பொறித்தனான் என்று அவர்கள் சொல்லி கொண்டார்கள். இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்துக்கு அவை இழந்த பிரகாரமாக விட்டுவிட்டு தங்கள் பிராணனை மாத்திரம் தப்பும்படியாக ஓடி போனார்கள். இப்போது இந்த 4 குஷ்டரோகி போறாங்க. போகும்போது நடக்கிற காரியம் என்ன, எதிரின் கூடாரம் காலியா இருக்குது. இவங்க 4 பேர் நடந்து போறாங்க. இந்த 4 பேர் நடந்து போகிற சத்தமானது அங்க இருக்கிற சீரியுடைய இராணுவத்துக்கு எப்படி கேட்டதான் வசனம் சொல்கிறது, ரதங்கள் வருகிற சத்தத்தை போலவும் குதிரைகள் இறைச்சல் மகாபெரிய இராணுவத்தின் இறைச்சல் போல கேட்டதாக வசனம் கூறுகிறது. 4 பேர் நடந்தாங்க. அந்த 4 பேரோட ஆண்டவர் நடந்தார். அதான் முக்கியமான காரணம். அந்த 4 பேரோடு கூட தேவன் நடந்தார். தேவன் நடக்கும் போது அங்க ஒரு பெரிய ஒரு அதிர்வை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு உன்னோடு கூட நடப்பாரானால் அப்போது நடக்காத காரியம் நடக்கும். ஆண்டவராய் இருக்கிற இயேசு உன்னோடு கூட நடப்பாரானால் அப்போது உமக்கு விரோதமாய் அங்கு எதிரிகள் அவங்க கூட்டம் கூடினாலும் கூட அவங்க சிதறி ஓடுவார் என்று இந்த சரித்திரம் நமக்கு சொல்வதை நான் வாசிச்சாங்க. அவங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டவர்கள் ஓடி போனான்னு வேதனம் கூறுகிறது. என்ன செய்யலாங்க, அங்கு அந்த 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 கூடாரத்துக்குள்ள என்ன செய்யலாங்க, அவங்க போறாங்க. இவங்க இந்த 4 பேரும் நடக்கவே முடியாது, பலவீனமான நாட்கள், குஷ்டரோகிகள் நடக்கும் போது இவங்களோடு கூட தேவன் அப்படி நடந்ததாக நாம் உணர வேண்டும். என்ன செய்யலாங்க, இவங்க நடக்க போது தேவன் அங்க நடந்தார். ஒரு வெற்றி நாம் பார்க்கிறோம். என்ன செய்ய 4 பேரும் அங்க போறாங்க. அந்த சீரிய இராணுவம் அந்த கூடாரம் எல்லாம் காலியா இருக்கிறது. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு முன்னணி மட்டும் வந்த போது ஒரு கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்த வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களை எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்ப வந்து வேறு கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்து அதிலிருந்த அப்படி எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்தார்கள். இது வரைக்கும் அவங்க சரியாவே சாப்பிடாதவங்க இப்போது பாக்குறாங்க. ஒவ்வொரு கூடாரத்திலும் பலவிதமான சாப்பிட்ற விசேஷமான பொருள் இருக்குல்ல, சாப்பிட்றாங்க. இருக்கிற பொன் வெள்ளி நகையெல்லாம் அள்ளி போடுறாங்க, அள்ளி மேல போட்டுக்கிறாங்க. பிறகு இருக்கிற நல்ல உடையெல்லாம் போடுறாங்க. இன்னும் கூடாரத்து போறாங்க. எங்கே போனாலும் எல்லா கூடாரங்களும் அங்கு காலியா இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனம். பின்பு அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் மௌனமா இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்ம மேலே வரும். இப்போதே போய் நாம் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம் வாருகிறான். அப்போது அதுல ஒருத்தன் சொல்றான், இது நாம் செய்கிறது நல்லதல்ல, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். நம்மளோட வாழ்க்கையில எப்படி அந்த 4 பேர் அங்கு பொக்கிஷத்தை கண்டார்களோ, அங்கு நன்மையை கண்டார்களோ, அதே போல ரட்சிக்கப்பட்ட மகனாய் இருக்கிற நீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட அந்த ரட்சிப்பை மற்றொருக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்போ சொன்னா ராஜா வருவதற்கு முன்பே நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவராய் இருக்கிற இயேசு வருவதற்கு முன்பதாக எவ்வளவு உங்களால் முடியுமோ அவ்வளவு நீங்கள் ரட்சிப்பை சொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. என்ன கேட்கிறான் அதுல ஒருத்தன், இது நியாயம் அல்ல என்று கேட்கிறான். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிறான். ஒவ்வொரு நாளும் நீங்க ஸ்கூலுக்கு போகிறவளா இருக்கலாம், காலேஜில் போகிற வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், வியாபாரம் செய்யலாம், எங்க இருந்தாலும் ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்று வேதம் போதிக்கிறார். அப்படியே என்ன செய்தாங்க, அவர்கள் பட்டணத்தின் வாசலிலே காவலாளியை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியன் பாளையத்துக்கு போய் வந்தோம்,
அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷர் சத்தம் இல்லை. கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் எதிர்த்த பிரகாரமாய் இருக்கிறவர் சொன்னார்கள். அங்க போறாங்க, மீனமாய் அந்த இஸ்ரவேல்ல போறாங்க. போகும்போது அந்த கோட்டை வாசல்ல இராணுவத்தை கூப்பிட்டு சொல்றாங்க, நாங்க சீரிய இராணுவத்துக்கு போகணும். அங்க போகும்போது இராணுவ கூடாரமெல்லாம் காலியா இருக்கு, ஒருவரும் இல்லை. அங்கு குதிரைகளும் கழுதைகளும் எல்லா பொருளும் இருக்கிற வண்ணமா இருப்பதாக அந்த நற்செய்தி அறிவிக்கிறார்கள். யார் ஒதுக்கப்பட்டாங்களோ, யார் தள்ளப்பட்டாங்களோ, புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்கள் மூலமாக அந்த தேசத்திலே ஒரு நற்செய்தி வருவதை நாம் அங்கு பார்க்கிறோம். அதே போல உங்கள் வாழ்க்கையில நாம கூட, நீங்கள் கூட ஜாதிகள், ஜனங்கள், சொந்தங்கள் மத்தியிலே புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களாக காணப்பட்டால் கூட உங்கள் மூலமாக கர்த்தர் ஒரு கூட்டத்தை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் போதிக்கிறது. அடுத்த வசனத்தை வாசித்து நாம் படிக்கலாம். அப்போது அவன் வாசல் காக்கிற மற்றொரு கூப்பிட்டான். அவர் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனைக்கு அதை அறிவித்தார்கள். அப்போது காவலாளி என்ன செய்யலாம், உள்ளே அங்கு செய்தி அனுப்புகிறான், அதை ராஜாவுக்கு அறிவிக்கிறான். அதே போல ரட்சிக்கப்பட்ட மகனாய் மகளாய் இருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எழுந்து ஆண்டவராக இருக்கிற இயேசுக்கு படி எழுந்துரு, நடப்பது நடக்கட்டும் என்று இந்த 4 பேர் விசுவாசமா புறப்பட்டு போனாங்க. அவர்கள் மூலமாக அந்த தேசத்திலே ஒரு பெரிய நன்மை வந்தது. அப்போது எலிசா சொன்ன வண்ணமாக 24 மணி நேரத்திலே அங்க உணவு பஞ்சம் நீங்கினது. ஒருவன் சொன்னான், அந்த சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நாம் விசுவாசமா சொல்றோமோ சொல்கிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம் வைக்கட்டும். ஆமென். God bless you. Take care.